எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம ஊர்ல இந்த உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட நிலைப்பாடு. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்றி. இது உங்களுக்கும் பயன்படலாம், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பேத்துக்கு பயன்படலாம். என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்திலேருந்து நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரியான டைமில் யாராவது தனியாக பேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், பைத்தியம்னு சொல்லுவோம், கேலி கிண்டலுக்கு உட்படுத்துவோம். இதுதான் எல்லாரோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கும். நம்ம யாராவது ஒருத்தவங்க தனியாக பேசுகிறாங்க, ஒரு மாதிரி நீட்டாகவே ட்ரெஸ் பண்ணல அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவே பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துடும், நகர்ந்து போயிடுவோம். ஆனால் ரொம்ப வருஷம் கழித்து நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். காலையில் ஒரு 5 மணிக்கு நடந்து வரப்போ ஒருத்தர் ஒரு 40-45 வயசு இருக்கும். அவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. கையில் ஒரு விளக்குமாற வச்சுக்கிட்டு யாரையோ ஒருத்தவங்க மேலே பார்த்து திட்டிக்கிட்டே நடந்து என்னை தாண்டி போயிட்டு இருக்காரு அவர் பாட்டுக்கு. இந்த ஒரு இன்சிடெண்ட்டை பார்க்குறப்ப எனக்கு அந்த மொமெண்ட்டில் என்ன யோசித்தேன் அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் சிரிச்சிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆனால் முதலாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அவரை பார்த்து அவருக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற அந்த ஒரு நிலைமை எனக்கு அப்போ தான் ஏற்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் அதிகமாக தேடி எதனால் இந்த மாதிரி மாறுறாங்க, என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கும், நம்ம ஊரில் இந்த மாதிரியான பிரச்சனை எப்படி அணுகுறாங்க, அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பித்தேன். சரி, ஓகே, நான் உங்களுக்கு சில படங்களை மட்டும் ரெஃபர் பண்ணுறேன். எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணது தான். இந்த மாதிரியான படங்களை நீங்கள் பார்க்குறப்ப உண்மையாகவே இந்த உளவியல் சிக்கல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் புரிய வரும். பியூட்டிஃபுல் மைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. மெஷினிஸ்ட் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி த கிரேட் ஃபைட் கிளப் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. ஸ்பிளிட் அப்படின்னு ஒரு படம் இருக்கும். ஸோ நம்ம மூளை எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க முடியும். இந்த படங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மனுஷனில் உளவியல் சார்ந்த விஷயங்கள் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். சரி, ஓகே, இதெல்லாம் இருக்குது ஒரு ரைட்டு. அது எப்படி சரி பண்ணுறது, எப்படி நம்ம உங்களை அணுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜென்ரலாகவே நம்ம 2 விஷயம் நம்ம பண்ணுவோம். இதை நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். தனியாக இருக்கிறதும் தனிமையில் இருக்கிறதும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. நம்ம எல்லாருமே ஸ்கூல் காலேஜ்லாம் படிச்சுட்டு இருந்த சமயத்தில், இல்லை இப்பயுமே வச்சுக்கோங்களேன், எல்லாருமே தனியாக இருக்கிறது ஒரு சந்தோஷம், தனிமையில் இருக்கிற அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க யாருமே உண்மையாலேயுமே தனிமையில் இருந்திருக்கவே மாட்டாங்க, தனியாக இருந்திருக்கவே மாட்டாங்க. அவங்களோட வீட்டில் தான் இருப்பாங்க. கேட்டால் லிவிங் அலோன் இஸ் பெஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வைப்போம். ஈவன் நான் உட்பட அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஆனால் ஒரு சமீபத்தில் ஒரு 1.5 வருஷமாக தனியாக இருக்கிறப்ப, கிட்டத்தட்ட தனிமையில் இருக்கிறப்ப, ஓகே, ஃபஸ்ட்டு இந்த தனியாக இருக்கிறதும் தனிமையில் இருக்கிறதும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். தனியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம குடும்பத்தை விட்டோ இல்லை நம்ம யாருக்கூடயும் இருக்க மாட்டோம். நம்ம தனியாக வாழ ஆரம்பிச்சிரும். ஸோ எல்லா வேலையும் நம்மளே செய்வோம். நம்ம தனியாக எங்கேயாவது போவோம், தனியாக வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருப்போம். யாருமே பேசுறதுக்கு இருக்க மாட்டாங்க. இது தனியாக இருக்கிறது, இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று. அதே சமயம் நம்ம தனியாக தான் இருக்கிறோம், அதே மாதிரி நம்ம தனிமையில் இருக்கிறோம். நம்ம உள்ளுக்குள்ளேயே ஈவன் எந்த ஒரு கான்டாக்டும் கிடையாது, நம்மளுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறதுக்கும் யாரும் கிடையாது. ஈவன் தனியாக இருக்கிறப்ப கூட வீட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எப்படி இருக்கீங்கன்னு பேசலாம், ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறப்ப எப்பயாவது பேசலாம். ஆனால் நம்மளுக்குள்ளேயே நம்ம தனிமைப்படுத்தப்படுறது அப்படிங்கிறது இன்னும் சிக்கலான ஒரு விஷயம். அப்போ நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம சிம்பிளாக ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நான் தனியாக இருக்கேன், தனிமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டேட்டஸ் வச்சுருப்போம். ஆனால் ரியல் டைமில் நம்ம அதை அனுபவிக்கும் போது அது தர வழி சம்திங் டிஃப்ரெண்ட். நம்ம ஆனால் அவங்களை பார்த்தாலும் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. இவங்க தனிமையில் இருக்கிறாங்களா, இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, மன ரீதியான பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம எல்லாருக்குமே உளவியல் சிக்கல் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் ஸ்கூல், காலேஜ் அண்ட் ஒர்க் அப்படின்னு நீங்கள் 3ஆக பிரிச்சிங்க அப்படின்னா, ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்போ ஒரே ரொட்டீன் தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. காலேஜ் படிச்சிருந்தப்போ ஒரே ரொட்டீன் தான் பண்ணியிருப்பீங்க. அதுவும் வேலைக்கு வந்துட்டிங்கன்னா அடுத்து ஒரு 40-50 வருஷம் நம்ம வேலைக்கு போகிறோம்னா சேம் ஒரே விஷயத்தை தான் நம்ம பண்ணுவோம். ஒரு 10 வருஷம் நம்ம ஒரே கம்பெனியில் வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், சேம் அதே கம்பெனிக்கு நீங்கள் தொடர்ந்து போயிட்டே இருப்பீங்க. காலையில் எந்த ரோட்டில் போனீங்களோ அதே மாதிரி சாயங்காலம் அதே ரோட்டில் தான் திரும்பி வீட்டுக்கு வருவீங்க. எந்த டெஸ்கில் போய் உட்காந்தீங்களோ அதே வேலையை தொடர்ந்து திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ உங்களை கூட்டிகிட்டு போய் சுற்றி செவுறு இருக்கக்கூடிய ஒரு ரூமில் விட்டுட்டு அப்படின்னா டைம் உங்களால் சொல்ல முடியுமா எவ்வளோ நேரம் ஆகிருக்குது? எதையுமே நம்மளால் கவனிக்க முடியாது. சேம் அதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்ம செய்கிறப்ப உண்மையாலுமே நம்ம எக்ஸிஸ்டண்டாக இருக்கிறோமா அப்படிங்கிறதே நம்ம மறந்துடும். நம்ம உண்மையாலுமே இருக்கிறோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்படியே நாட்கள் கடந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி உளவியல் சிக்கல் யாருக்கு என்ன இருக்குது அப்படின்னு தெரியாது. நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த உளவியல் பிரச்சனையை எப்படி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க, ஸ்லோயிங் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் பண்ணக்கூடிய வேலையை ரொம்ப ஸ்லோவாக இன்டென்ஷனலாக பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திரிச்சதையும் வேகமாக தண்ணி ஊற்றுவோம், வேகமாக சாப்பிடுவோம், வேகமாக நடந்து போவோம். அதாவது ரொம்ப குயிக்காக பண்ணுற மாதிரியே பண்ணிட்டு இருப்போம். இது எல்லாமே நமக்கு நார்மல் அப்படின்னு தான் தெரியும். ஆனால் நீங்கள் வேணும்னே இப்போ
பர்பஸ்ஃபுல்லாக நீங்கள் வேணும்னே நீங்கள் வந்து நான் சொல்கிற ஒரு விஷயத்த பண்ணி பாருங்களேன். ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்க. நீங்கள் ஸ்லாத் பார்த்துருக்கீங்களா? இந்த ஸ்லாத் மாதிரி ரொம்ப பொறுமையான ஆக்ஷன்ஸ் வந்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி குடிக்கிறீங்களா? வீட்டுக்கு போயிட்டு பொறுமையாக அந்த குடத்தை திறந்து பொறுமையாக தண்ணி மொண்டு பொறுமையாக குடிங்க. வேணும்னே பொறுமையாக பண்ணுங்க. எது பண்ணாலும் இப்போ நீங்கள் ஒரு டிஷர்ட்டே மாட்டுறீங்கன்னா பொறுமையாக மாட்டுங்க. சேம் ரெண்டுக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வேக வேகமாக பண்ணாலும் சரி, மெதுவாக பண்ணாலும் சரி, அன்னைக்கு நீங்கள் எவ்வளோ டாஸ்க் வந்து பண்ணுவீங்களோ அதை மட்டும் தான் நீங்கள் அன்னைக்கு வந்து பண்ண போகிறீங்க. ஆனால் நீங்கள் பொறுமையாக பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் நமக்கு என்ன உளவியல் சிக்கல் இருக்குது, அதுலேருந்து எப்படி வந்து மீண்டு வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சுக்க முடியும். சரி, அப்படி இல்லாமல் காமன்லாம் யாராவது காமன் ஃபோரமில் வந்து யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எப்படி நம்ம உதவலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள வந்து தனியாக விட்டுருங்க, அவங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்களே ஹீல் ஆயிடுவாங்க அப்படின்லாம் நான் வந்து சொல்ல வரல. ஸோ நம்ம ஜென்ரலாக ஒருத்தவங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறோங்கிற விதத்தை மாற்றிக்கிட்டாலே போதும். இப்போ ஒருத்தவங்களை வந்து போயிட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி திட்டிடுறேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அது வந்து பெருசாக இருக்காது. நம்ம சகஜமாக அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துவோம். ஆனால் இந்த ரிசீவிங் எண்டில் இருக்கக்கூடிய பர்சன் வந்து எப்படி சென்சிட்டிவான ஆளா அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது. அதனால் நம்ம எது பேசினாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்மளோட ஆக்ஷன்ஸையோ நம்மளுடைய வார்த்தைகளை கவனித்து பேசினாலே இந்த ஒரு விஷயம் மட்டும் போதும். அது ஈவன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, ஃபேமிலிக்குள்ளே இருந்தாலும் சரி, ரெண்டு கப்புள்ஸ்க்கு நடுவில் இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் இருந்தாலும் சரி, ரொம்ப குறிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் நான் சொல்கிறேன். இப்போலாம் நம்ம வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதுல வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். நிறைய கெட்ட வார்த்தைகள் பேசுறதாகட்டும், நிறைய கெட்ட விஷயங்கள் பேசுறதாகட்டும், எதுவாக ஈவன் நல்லது எது எப்படி பேசினாலும் சரி, ரொம்ப ஹார்ஷாக பேசுவோம் நிறைய நேரத்தில். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கிட்டாலே நம்ம வந்து போதும். அது வந்து நம்ம தெரிஞ்சு இவருடைய மன ரீதியான சிக்கலை நம்ம வந்து அணுகிறோம்லாம் கிடையாது. ரொம்ப குறிப்பாக தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பேசுகிற விதத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாலே அந்த விஷயங்கள் மாறிடும். அண்ட் ரொம்ப முக்கியமாக நான் கடைசியாக சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. கடவுள் அப்படிங்கிறது வந்து மன ரீதியான ஒரு பிரச்சனை, ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து நேரேஷன் வந்து இருந்துட்டு இருக்கு. நான் வந்து கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நான் எந்த ஒரு டிபேட்டும் நான் பண்ணணும்னு ஆசைப்படல. ஆனால் பெருவாரியான மக்கள் வந்து கடவுளை நம்புறாங்க அப்படின்னா, எனக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு லாஜிக் என்ன அப்படின்னா, இப்போ சூப்பர்ஸ்டிஷியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நம்மளுக்கு மேலே வந்து ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க இல்லையா, என்ன மிஞ்சின ஒரு சக்தி வந்து இருக்குது அப்படின்னு. இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு இமேஜினேஷன். இப்போ உங்களுக்கு வந்து கடன் இருக்குது, ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது. நீங்கள் வந்து எல்லா கால்குலேஷனும் போட்டுறீங்க, இவ்வளோ சேலரி வருது, இவ்வளோ கட்டுறோம், அது எல்லாமே கணக்கு போட்டுறீங்க. ஒரு 3 வருஷம் ஆகுது இந்த கடனை கட்டி முடிச்சு நான் வெளியில் வரதுக்கு ஒரு 3 வருஷம் ஆகுது. இந்த கடனை கட்டுறது கஷ்டம் தானே. இந்த 3 வருஷத்தை கடந்து போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதை கடந்து போகிறது, இதுக்கு எல்லா கால்குலேஷன்ஸ் எல்லாமே ஓகே, உங்களுக்கு எல்லா பிளான்ஸுமே இருக்குது. ஆனால் இந்த மைண்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வழி இருக்கு இல்லையா, அது எப்படி கடத்துறதுன்னா, நம்மளை தாண்டி ஏதாவது ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பிலீஃப் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது கிரியேட் பண்ணியிருக்கு இல்லையா, அதுதான் வந்து பெஸ்ட்டான ஒரு பார்ட். கடவுள் இருக்கு இல்லை அது ரெண்டாவது பக்கம். ஆனால் இந்த ஏதோ ஒரு சூப்பர்ஸ்டிஷன், நம்மளை தாண்டி ஒரு சக்தி இருக்குது காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கை தான் அந்த 3 வருஷத்தை கடக்கிறதுக்கு பயன்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வந்து உண்மையாகவே நான் வந்து நம்புகிறேன். எஸ், நம்ம எவ்வளோதான் டேட்டா பாயிண்ட்ஸ் பேசினாலும் நமக்கு வந்து இப்போ ரொம்ப சிம்பிளாக நம்ம அழுவுறதால எதுவுமே வந்து மாறப்போகிறது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஓன்னு அழுவோம். கரெக்டாக அழுகிறதால வந்து மாறப்போகிறது இல்லை பிரச்சனை. ஆனால் இருந்தாலும் நம்ம அழுவோம், நமக்குள்ள வலி இருக்கும் இல்லையா, அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, யாருக்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல அந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்து பெருமளவில் வந்து பயன்படுறதை நான் வந்து பார்த்துட்ருக்கேன். என் வாழ்க்கையிலும் சரி, மற்றவங்க வாழ்க்கையிலும் சரி, அது வந்து ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் வந்து பேசணும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.